பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் ராஜகம்பீரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். திரைப்படத்துறையிலிருந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க. அதில் சிலர் வெற்றி பெற்று ஜொலித்தார்கள், பலர் தோல்வியற்று கலந்து சென்று விட்டார்கள். ஏன் திரைப்படத்துறை அந்த புகழ் வெளிச்சம் ஏன் ஒரு சிலருக்கு கைகூடியது, பலருக்கு கைகூடாததுக்கு என்ன காரணம்? அதாவது கவர்ச்சி அரசியல் என்பது ஒரு முதல் கட்ட அரசியலாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு க்ரௌடை கிரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு மாபெரும் கூட்டத்தை தன்மையப்படுத்துவதற்கு கலைஞர்களால் எளிதாக முடியும். முக வசீகரம், ராமச்சந்திரா உன் முகம் காட்டு என்று எம்ஜிஆரை அண்ணா சொன்னதாகலாம் கடந்த காலங்களில் சொல்வார்கள். அப்போ அந்த முகத்தை காட்டினாலே போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படிங்கிறது. இது ஒரு வகையான வசீகரம். இதில் இன்னொரு வசீகரத்தை கூட சேர்த்துக்கொள்ளலாம். சினிமா வசீகரத்துக்கு அடுத்த கட்டமாக உள்ள வசீகரம் பேச்சு வசீகரம். மிகச்சிறந்த பேச்சாளர்களாக மக்களால் கொண்டாடப்பட்டவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு பெரிய க்ரௌடு வரும். ஒரு பேச்சு கேட்கறதுக்காக ஒரு கூட்டம் வருதுங்க. வைகோவுக்கு வர்ற கூட்டம், சீமானுக்கு வர்ற கூட்டம், ஏன்னு திருமாவளவனுக்கு வர்ற கூட்டம், எல்லாமே அந்த பேச்சுக்கலையின் வழியாக வருகிற கூட்டம் கூட அதை சொல்லலாம். இது மாதிரி ஒரு அரசியலில் ஒரு சினிமா கவர்ச்சிக்காக கொடுக்குற கூட்டத்தை தன்மையப்படுத்தி கொள்வது, நம்பகத்தன்மையாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது இரண்டு பேருக்கு தான் நம்ம தமிழ்நாட்டில் சாத்தியமாயிருக்கு. ஒன்று எம்ஜிஆருக்கு சாத்தியமாயிருக்கிறது, பின்னாளில் விஜயகாந்துக்கு எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வருவதற்கு ஓரளவுக்கு அது சாத்தியப்பட்டிருக்கிறது. இரண்டு பேரை கழித்து விட்டு மாபெரும் நடிகர்கள், லட்சிய நடிகர் என்று சொல்லப்பட்ட எஸ் ராஜேந்திரன்ல இருந்து, சிவாஜி கணேசன்ல இருந்து, கமலஹாசன், டி ராஜேந்தர், பாக்கியராஜ், மன்சூர் அலிகான், சமீபத்திலே கருணாஸ், பெரிய வரிசை இருக்கிறார். அதே மாதிரி ஆந்திராவில் சிரஞ்சீவி, பவன் கல்யாண் வரைக்கும் பெரும்பகுதியான பேருக்கு ஏன் அது சாத்தியப்படலை அப்படின்னா, சாமானியலில் தன்னை ஒருவனாக, சாதாரண மக்களில் ஒருவனாக தன்னை ஒரு பெரிய கலைஞனா இருக்கிறவன், ஒரு வெற்றி பெற்ற கலைஞன், செலிபிரிட்டியா கொண்டாடப்படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரும் கலைஞன் தன்னை சாமானியனாக கருதி கொள்வானா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய ஒருவர் தன்னை சூப்பர்மேனாக சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கருதுறாங்க. ஏறத்தாழ அந்த நம்பிக்கை அவருக்குமே வந்துடும். அப்படி தன்னை எல்லாரையும் விட ஒரு மேம்பட்ட மனிதராக கருதி கொடுக்கிற போது இயல்பாகவே அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, சாமானியர்களுக்கும் அவர்களுக்குமான உறவு என்பது சாத்தியப்படாது. அதனால கூட்டமா வேடிக்கை பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கும். கமலஹாசன் வந்துட்டாரு அப்படிங்கிறப்ப அது பார்க்கறதுக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் ரசனையாகவுமே இருக்கும். அது ஆனா அவரோட போய் பழகுவது, ஒரு கட்சிக்காரன் பழகுவது, ஒரு லோக்கல் பிரச்சனையை அவர் எவ்வளவு தூரம் பொறுமையாக கேட்பார், ஒரு நடிகர் எவ்வளவு தூரம் கேட்பாரு, அதுக்கு தீர்வு என்ன? இப்போ நீங்க ஒரு நடிகன் இருக்கிறான், நீங்க ஷூட்டிங் போகும்போது என்ன பண்றான், சட்டையை ஒரு ஆள் அவருக்கு அளவெடுத்து தச்சு கொண்டு ஒருத்தன் போட்டு விடுறான், ஒருத்தன் ஷூவை மாட்டி விடுறான், ஒருத்தன் டச்சப் பண்ணுறான். அவர் என்ன சாப்பிடணுங்கிறத இவ்வளவு இதுக்கு மேலே போயிடக்கூடாது, அவர் உடம்பு தொப்ப வச்சிரும், டயட்டில் தான் அவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தன் ஜூஸ் கொடுக்குறான், ஒருத்தன் போய் கொடை பிடிக்கிறான். எல்லாருமே ஒரு நடிகனை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள ஆப்பிள் வச்சிருக்கிறது மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஒரு குரூப் வச்சுக்கிட்டே இருக்கான். இவருக்கு சுயமாக சிந்திக்கிற வாய்ப்பு இருக்கா ஒரு நடிகனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பகுதி என்னன்னா, அதுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கார். அவர் உதோட அசைக்கிறார்னா அதை எழுதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கவிஞராக இருக்கிற ஒரு பாடலாசிரியராக இருப்பார். அவருடைய சின்ன சின்ன அசைவுகளுக்கு ஒருத்தர் டான்ஸ் மாஸ்டர் இருப்பார். அப்ப அவரை நம்ம ப்ரொமோட் பண்றதுக்கான எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்புக்கு அவர் சொந்தக்காரரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் தான் அந்த டைலாக் பேசுறாரா? இப்போ நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு ஒரு டைலாக் சொல்றாருன்னா, அந்த டைலாக் யார் எழுதுனது? அது பாலகுமாரன் டைலாக். பாலகுமாரன் எழுதி கொடுக்குற டைலாக அவங்க ஷார்ப்பா இப்படி பேச வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப அவரே சிந்திக்கல. அப்ப இது சாமானியர்களுக்கும் ஒரு கலைஞனுக்குமான இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளி தான் நான் தோல்வியா நான் கருதுறேன். அந்த இடைவெளியில அவர் எவ்வளவு தூரம் நம்பகத்தன்மைக்குரியவராக இருக்கிறாரு, எந்த அளவுக்கு பயனாளியா இருக்கிறாரு. இப்ப நீங்க எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்குமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இரண்டு பேருமே கொடையாளிகள். தாங்கள் சேர்த்து வைத்த செல்வங்களிலே இருந்து தன்னை நம்பி வந்தவர்கள், ஏழைகளா இருக்கிறவங்க, நண்பர்களா இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்டவங்களா இருக்கிறவங்களுக்கு கொடுப்பது என்பது அதுதான் அவங்களை இமேஜை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறது. இந்த பண்பு எல்லா நடிகர்களுக்கும் இருந்ததா? சிவாஜி கணேசன் மறைமுகமா செய்திருக்கிறார், அதை விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த தன்மை தான் அவங்களை கொஞ்சம் பப்ளிக்ல ஒரு பெரிய இமேஜை பொது வாழ்க்கையில உங்களுக்கு உயர்த்தி இருக்கிறது. இதுல நடிகர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரசிகர்களை பார்ப்பதற்குல அதுக்கே அவங்களுக்கு பொறுமை இருக்காது. தினசரி 200 பேர் தான் வீட்டு முன்னாடி நிற்கிறான் அப்படிங்கிறது தினசரி அவங்களோட செல்ஃபி எடுக்கிறது. இப்போ நீங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாரு, ஒரு நடிகர் போறாரு, ஒருத்தர் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுங்க, ஒரு 200 பேர் கூட்டிட்டா 200 பேருக்கும் அந்த செல்ஃபிக்காக சிரிக்கணும். 200 முறை சிரிக்கும் போது அது இயற்கையா சிரிக்க முடியுமா ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த புகழ் அவங்களுக்கு எப்படின்னா, தேனை தேடி தேடி அலைகிறது வண்டு, அதை தூக்கி ஒரு தேன் குடத்துல போட்டீங்கன்னா அது மூழ்கி மூச்சு அடைச்சு செத்து போகிறது. அவங்களுக்கு கிடைக்கிற அதீதமான புகழ், அதீதமான செல்வம், அதீதமான வெற்றி, அதீதமான கவனிப்பு, ஊடக முக்கியத்துவம், இது எல்லாமே அவர்களை ஒரு சூப்பர்மேனா மாத்திரும்.
அப்ப சராசரி மனிதனாக அவனால வந்து வாழ முடியாது. அப்ப சராசரி மனிதர்களுக்கானதான் அரசியல். என் தெருவில் வந்து சாக்கடை அடைச்சிருச்சுங்க, என் வீட்டுல இருந்து ஒருத்தனை சந்தேக கேஸ்ல போலீஸ்காரன் கூட்டிட்டு போயிட்டாங்க, இதை மீட்டு கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் ஒரு லோக்கல்ல வந்து ஒரு பகுதி செயலாளர் தேவைப்படுகிறார். அந்த பகுதி செயலாளருக்கான அதிகாரம் எங்க இருந்து பிறக்கிறதுனா அவருடைய அரசியல் கட்சியிலிருந்து தான் பிறக்குது. அப்ப இந்த அரசியல் கட்சிக்கும் அவருக்கு தலைமைக்குமான தொடர்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த பாலம் வந்து உடையாம இருக்கிற வரைக்கும் தான் அரசியல் நடத்த முடியும். ஆனா சூப்பர்மேனா இருக்கிற பல நடிகர்களால சாமானியர்களின் பிரச்சனையை காது கொடுத்து கேட்பதோ, அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத வந்து கவனிப்பதோ பல நேரங்களில் இயலாம போயிடும். இப்போ ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் எங்கே ஜெயிக்கிறாங்கன்னா, சாமானியர்களுக்கு வந்து நீங்க வந்து அவர் நல்லா செயல்படுறாரு அப்படின்னு ரிப்போர்ட் கிடைக்கிறப்ப அவங்க உடனடியாக சீட்டு கொடுப்பாங்க. அந்த பகுதியில் அவர் வந்து மிக சாதாரணமான ஆள் தான் இருந்தாலும் அவரை சட்டமன்றத்துக்கு வந்து அவங்க அறிவிப்பாங்க. கட்சியோட செல்வாக்கு அவரை வெற்றி பெறவே வைக்கும். இந்த மேஜிக்லாம் நடந்துச்சு இல்லையா? இதுதான் அவங்க வந்து திரைப்படத்துறையிலிருந்து வந்தாலுமே அவங்களுடைய உயரத்தை, அவங்களுடைய அந்த இடத்தை வந்து மாறாம வச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த தன்மை இல்லாம என்ன செய்யறாங்கன்னா, என்னுடைய புகழ் மட்டுமே போதுமானது, என் இமேஜ் மட்டுமே போதுமானதுன்னு பொதுவெளியில் நிற்கிற போது வேடிக்கை பார்ப்பான், கூடி கூடி கலைஞ்சிருவான். அது காரியமா மாறாது, வெற்றியா மாறாது. ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதுல வந்து பின்னடைவுகளை ஏற்பட்ட நடிகர்கள் பார்த்தான். இன்னொரு அரசியல் கட்சியில தன்னை இணைத்து கொண்டு ஒரு எம்எல்ஏ எம்பி தேர்தலில் நின்று ஒரு சில நேரங்களில் வெற்றி பெற்று பின்னர் தோல்வி அடைந்து அப்படி இருக்கக்கூடிய நடிகர்களும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப ராதா ரவி, சரத்குமார் சொந்தமாக கட்சி ஆரம்பித்தார், பின்னால் திமுக அதிமுக இணைந்தார், தேர்தலில் போட்டியிட்டார், அந்த மாதிரியான களங்கள்லையும் அவர் இருந்தார். இப்படி நடிகர்கள் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏவாக வெற்றி பெற்று பின்னர் வெற்றி பெற முடியாத சூழலும் இருந்தது. காரணம் அந்த ஒரு தொகுதியில நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி பிரமுகரை விட நீங்க சொல்லக்கூடிய இந்த கவர்ச்சி, வசீகரம், பிரபலம் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு அந்த கட்சியோட கட்டமைப்பு வேற ஒன்று கூடுதலாக சேரும்போது ஏன் அவங்களால வெற்றி பெற முடியாமல் போயிடுது? இல்லை, இப்போ ஒரு நடிகர் வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷாக இருக்கக்கூடிய, ஏற்கனவே நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கிற பிரபலமான கட்சியில் சேர்றதுங்கிறது எளிதான காரியம் தான். இப்போ நெப்போலியன் வந்து அவருடைய தனித்த உழைப்பினாலேயோ தனித்த செல்வாக்குனாலேயோ மத்திய மந்திரி வரைக்கும் அவர் வந்தார், அவர் முக்கியமான பொறுப்புகளுக்குள்ள வந்தார், அமைச்சராக வந்தார். அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த கட்சி தான் பொறுப்பே இருக்குது. அவருடைய தனிப்பட்ட விஷயம் வந்து அவருக்கு நீ சொல்ற மாதிரி இந்த சினிமா அடையாளம், இண்டிவிஜுவாலிட்டி, அதில் அவர் கொஞ்சம் அந்த கட்சியை அவர் நம்புற வரைக்கும் அவர் பிரகாசிப்பார். இப்போ பல பேரை சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சரத்குமாரை சொல்லலாம், டி ராஜேந்திர சொல்லலாம், பாக்கியராஜா கூட நம்ம சொல்லலாம். பாக்கியராஜ் வந்து அரசு பதவிகளுக்கு புகழையே தவிர அவரும் வந்து ஏறத்தாழ வந்து எம்ஜிஆருடைய கலை வாரிசு என்றெல்லாம் ஒரு அறியப்பட்டு ஒரு பிரச்சார சக்தியா மட்டும் அவர் இருந்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி நடிகர்களுக்கு என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில பயணிப்பது அப்படிங்கிறதுல வந்து அது எளிதானது. அந்த பாப்புலாரிட்டியை கட்சி பயன்படுத்திக்கும். டி ராஜேந்திர கூட தன்னுடைய சொந்த கட்சியில ஒரு எம்எல்ஏ வெற்றி பெறல, திமுகவில் போய் நின்று எம்எல்ஏவாக வெற்றி பெற்றார். திமுகவில் இருக்கும்போது மட்டும்தான் பூங்கா நகர் சட்டமன்ற உறுப்பினர். அப்ப கட்சி பின்புலம் இருக்கிற போது மட்டும் அவர் வெற்றி பெறாரு. அவரே தனியா லட்சிய திமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சு அவர் போய் பூங்கா நகர்லையோ வேற தொகுதியிலேயே நின்று வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக அவரால் ஆக முடியல. அப்ப தனியா கட்சி ஆரம்பிக்கிற போது மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவழிக்கணும். அங்கேதான் அவங்களுக்கு வந்து கொடையாளியாக இருக்கிறாங்க, பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறாங்க. அந்த செல்வத்தின் வழியாக மக்களை வந்து சென்றடைகிறது அப்படின்னு ஒன்று இருக்கு, உதவிகளின் வழியாக சென்றடைகிறது. நீ சம்பாரிச்சிருக்க கோடீஸ்வரனா இருக்கு, எனக்கு நீ கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அணுகுவாங்க எல்லாருமே. அப்போ கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து பணம் கேட்பாங்க நடிகர்கள்ட்ட. ஆனால் நடிகர்கள் கொடுக்குற வழக்கமுடையவர்களாக இருந்தால் கொஞ்ச நாள் ஓடும். அது கட்சி நிறுவனமயமாக மாறி அடுத்த கட்டத்துக்கு பயணித்தா பரவாயில்ல. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு பின்னடைவு வருகிற போது அவங்களால ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. அதனால தான் தனி கட்சி தொடங்கிட்டு அதை வந்து தக்க வைக்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கம்பெனியை நம்ம இழுத்து மூடிடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு பல நடிகர் வந்திருக்காங்க. இப்போ கார்த்திக் வந்து திடீர்னு ஃபார்வர்டு பிளாக்ல வந்து அவர் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் வந்து அவர் வர்றது, நீங்கள் இந்தியாவுக்கு ஜனாதிபதியோ பிரதமரோ வந்தால் கூட அவ்வளோ பெரிய கலாபரம் வந்து நீங்க அவ்வளவு பெரிய கிரௌடே வராது. நான் மதுரைக்குள்ள பார்த்தேன், அப்படியே வந்து சாராசாரியா வண்டி போயிட்டே இருக்கு. சிஎம்க்குலாம் அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டம், மாநாட்டுக்கான கூட்டம் வருது. ஆனா அவர் தேர்தல் வெற்றி பெறுகிறாரான்னு ஒரு கேள்வி. அப்ப இவ எல்லாமே வேடிக்கை பார்ப்பதற்காக வருகிற கூட்டமா தான் அவன் இருக்கான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சவுத் சைட்ல திரைப்படத்துறையை சேர்ந்தவர்கள் ஒரு தேர்தலில் நிற்கிறாங்கன்னா இன்னும் கூடுதல் கவனம், கூடுதல் கவர்ச்சி எல்லாமே அங்க கிடைக்கும். இப்ப ராமராஜன் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து தனுஷ்கோடி ஆதித்தன் காங்கிரஸ்ல பல முறை எம்பியாக வெற்றி பெற்றவர். அவரை எதிர்த்து நின்று ராமராஜன் வெற்றி பெற்றார். இன்னொருத்தர் விட்டுட்டீங்க, குமரி ஆனந்தனையும் சேர்த்து தோக்கடிக்கிறார். அவர் ஒரு பக்கம் குமரி ஆனந்தன் நிற்கிறார், இன்னொரு பக்கம் தனுஷ்கோடி ஆதித்தன். இரண்டு மாபெரும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை தோற்கடித்து வந்து ராமராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டார் திருச்செந்தூர். இந்த வாய்ப்பெல்லாம் அவருக்கு கிடைக்குது. ஆனா இதெல்லாம் நிலைக்குதான்னு ஒரு கேள்வி இருக்கு. அரசியல்ல அது நிலைக்குதா? ஏன் நெப்போலியனால இன்றைக்கு அரசியல்வாதியா தொடர முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் டி ராஜேந்தரால தொடர முடியல? ஏன் வந்து பாக்கியராஜால தொடர முடியல? ஏன் ராதா ரவியால ஏன் வந்து தொடர்ந்து வந்து நீடிக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ குஷ்புவே பல திமுகல இருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்தாங்க,
இருந்தாங்க, பிஜேபியில் இருந்தாங்க. ஆனால் அவங்களால வந்து தேர்தல் அரசியலையெல்லாம் வெற்றி கொள்ள முடியல. இத்தனைக்கும் ஒரு நடிகைக்கு கோயில் கட்டிய ஒரு மாபெரும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து மாதிரி, ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து இன்னைக்கு நயன்தாராவுக்கு சொல்றது மாதிரி அவங்க ஒரு காலகட்டங்களில் 90களில் வந்து மோஸ்ட் பாப்புலராக தான் அவங்க இருந்திருக்காங்க. ஆனால் அரசியல் கை கொடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்போ நம்பகத்தன்மைன்னு ஒன்று இருக்கு. அந்த நம்பகத்தன்மையை எம்ஜிஆர் பெற்றார். அந்த நம்பகத்தன்மையை ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் பெற்றாங்க. அந்த நம்பகத்தன்மையை விஜயகாந்த் பெற்றார். இந்த நம்பகத்தன்மையை பெற முடியாத இடத்துல நீ நடிகன், நான் உனக்கு ரசிகன், இதுதான் நம்ம 2 பேருக்குமான உறவு. அதை தாண்டி நீ தலைவன் நான் தொண்டேன் அப்படிங்கிற இடம் வந்து சரியா வராது அப்படின்னு பிராக்டிக்கலா வந்து இப்போ நீங்க எஸ். சந்திரன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து ஏடிஎம்கேல இருந்தார். ஆனா அவரை யாராவது அரசியல் தலைவராக பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அவர் பிரச்சாரம் செய்கிறாரு. இப்போ இந்தியா வந்து ஏடிஎம்கேக்கு வந்து பிரச்சாரம் செய்கிறாங்க. ஒரு நட்சத்திர பேச்சாளர் அந்த கணக்கில் அவங்க வருவாங்க. அதுக்கு ஒரு கிரௌடு வரும், ஒரு கூட்டம் வரும். அவங்க நடித்த படங்களை பார்த்தா அதை பார்த்தா ஒரு கூட்டம் வரும். அந்த எல்லையோடு தான் அவங்களால வந்து அரசியல் செய்ய முடிகிறதே தவிர அதை தாண்டி மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக வந்து மாற முடியல. அந்த மாற்றம் நிகழாதவர்கள் எல்லாருமே நடிகர்களாகத்தான் இருப்பாங்களே தவிர ஒரு நாளும் தலைவர்களாக மாற முடியாது. இப்ப திரைப்படத்துறையிலிருந்து பல பேர் வர்றதுக்கான காரணம் கூட ஒரு நட்சத்திர பேச்சாளர் அந்த அந்தஸ்துக்கு வந்துட்டு ஒரு கூட்டத்தில் பேசுவது, அதற்கான உரிய பலனை பெறுவது, அப்படியோட இருந்தாலே போதும், வேற வகையில நம்மளால அரசியல்ல வளர முடியாது அப்படின்ற நிலைப்பாட்டுக்கும் வந்துடுறாங்க. இல்ல, அதாவது எத்தனை தேர்தல் தோல்வியை தாங்குவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நீங்க கலைஞர் அவர்கள் வந்து பல தேர்தலில் தோற்று போயிருக்கிறார். எனக்கு தெரிந்து அந்த எம்ஜிஆருடைய எழுச்சிக்கு பின்பு அவருக்கு தேர்தல் அரசியல் என்பது வந்து அவர் எதிர்கட்சியிலேயே தான் இருக்காரு. அதிகாரமயமாக மாற முடியாம கட்சி நடத்துறாரு. எமர்ஜென்சி மாதிரி மிக நெருக்கடியான காலகட்டங்களில் கட்சி நடத்துறாருல, இதை தாக்கு பிடிக்கணும். ஒரு அரசியல் கட்சியில என்னன்னா, ஒரு நடிகனுக்கு ஒரு படம் தோற்குது, இந்த படம் தோத்துருச்சு அப்படின்னா அடுத்த படம் ஒரு நல்ல வெற்றி பெற்ற ஒரு படத்தை வந்து ரீமேக் வாங்கி அடுத்த 6 மாசத்துல மறுபடியும் ஜெயிச்சு காட்டிடுவாங்க. பாபா ஓடல அப்படின்னா அவர் மறுபடியும் இன்னொரு படையப்பா மாதிரி ஒரு படம் வந்து ஒன்று ரெடி பண்ணி ஜெயிச்சிருவாங்க. ஆனா அரசியல் அப்படி இல்லை. ஒரு தேர்தலில் தோற்றா 5 ஆண்டு காலம் காத்திருக்கணும். நீங்க 5 வருஷம் காத்திருக்கிற போது 5 வருஷம் உங்களை ஃபாலோ பண்றவன் டயர்ட் ஆகாம இருக்கணும். அவன் ஃபுல் டைம் அரசியலில் ஈடுபடுவதற்கு அவனுக்கான சர்வைவல் பிரச்சனைகள் இருக்கிறது. அவனை காப்பாற்றணும், கட்சியை காப்பாற்றணும், இப்போ மாநாடுகள் நடத்தணும், பேரணிகள் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். டெய்லி அன்றாட அரசியலில் இருக்கக்கூடிய அப்டேட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க வந்து நான் சனிக்கிழமை மட்டும் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு விஜய் சொன்னார் இல்லையா, இது அரசியல் தன்மையை யாரும் கருத மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் அது வேடிக்கை திருவிழாவாக அது நடக்குமே தவிர அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லா விஷயத்துக்கும் அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி இல்லாதவர்களால் வந்து அந்த அரசியலை வந்து ஒரு வேடிக்கை வினோத நிகழ்ச்சி மாதிரி தான் நடத்த முடியுமே தவிர அதை தாண்டி மக்களுடைய நம்பிக்கைக்குரிய இடத்தை நோக்கி அது நகராது. அதில் பல பேர் ஏமாந்துருக்காங்க. நன்றி சார்.